2 கப்பு மாவு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஒரு பகல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். மாவு நல்லா புளிப்பான பிறகு தான் நம்ம மாவை நல்லா வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிரும். இந்த பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி நைட்டு ஃபுல்லாக மாவு நல்லா புளிச்சு வரணும். ராகி கூழ் செய்வதற்கு ஃபஸ்ட்டு இந்த 2 கப்பு மாவுக்கு ஒரு கிளாஸ் அரிசி, நொய் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். வாங்க ராகி கூழ் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கொலை நல்லா காயட்டும். கொலை நல்லா காஞ்சிச்சு. நம்ம ஊற வச்சு கழுவி வச்சு அரிசியை போட்டுக்கலாம். அதில் வேகணும். இந்த அளவுக்கு மாவு வேகணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறி இருந்தோம். மாவு நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டுற வேண்டியது. இப்போ ரெடி பண்ண வேக வச்ச ராகி கூழ் இப்போ ஒரு பாத்திரம் தள்ளி போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கணும். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இதில் கட்டி வச்ச வெங்காயம், ராகி கூழுக்கு சைட் டிஷ் பண்ண முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை பரட்டல் பண்ணலாம். முருங்கைக்கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேன். 1/4 கப்பு அளவு வேர்க்கடலை, 4 வரமிளகாய், 2 பத்தை தேங்காய், ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கணும். கீரையை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் உப்பு போட்டு. தேவையான சால்ட் போட்டு கீரையை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வதக்கிக்கணும். கீரை இந்த அளவு வதங்கிடுச்சு. இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டு கடுகு பொரிஞ்சிடுச்சு. தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டெல்லாம் போட்டு 2 நிமிஷம் எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தேவையான உப்பு. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுக்கிற கீரையை போட்டுடணும். ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவோட இந்த கீரை நல்லா செட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அந்த உப்பு, காரம் அதெல்லாம் நம்ம கீரையில் ஏறும். கீரை நல்லா மசாலாவோட வதங்கிடுச்சு. நம்ம கடைசியாக வேர்க்கடலை பொடியை போட்டுக்கணும். நம்மளோட முருங்கைக்கீரை பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ராகி கூழும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக முருங்கைக்கீரை பெரட்டலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.